நன்றி கலந்த வணக்கம் எல்லாம் ரொம்ப நல்லாத்தான் இருக்கு. அப்புறம் என்ன கம்பெனி இல்லப்பா சுணக்கமா கிடக்கு. கம்பெனி தான் அப்படி ஆணி நல்லா இருக்கு. இல்ல கம்பெனி முதல்ல வந்து செட் ஆகவே இல்லையப்பா. இன்னும் பாதி கம்பெனி இங்க நிக்கிறது, பாதி கம்பெனி அங்கிட்டு வேற ஏதாவது ஜோடி நடக்கும் போல் இருக்கு. வேற என்ன காரணம் என்னன்னே தெரியலையே. அதுக்கு இன்னும் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அந்த சக்கரை சுத்திட்டே நம்ம ஊர்ல ஏற்பட்ட விஷயம் நடக்குது. ஆமா இன்னும் போய் சுத்திக்கிட்டு கிடக்குது. என்னன்னு தெரியல. இன்னும் நம்ம ஆளுங்க உழைப்ப நம்புறதை விட அதிர்ஷ்டத்தை நம்புறது ரொம்பலாம். உழைச்சு அதுக்கு பேரு என்னங்க? ஆமா அதிர்ஷ்டம். அது இஷ்டத்துக்கு வந்தாதான் அதிர்ஷ்டம். அது எங்க புரியுது? நம்ம தேடிதான் போறோம். அது நம்ம ஆளுக்கு புரியாது. நீ வீட்டுல மறந்துருந்தாலும் மல்லாக்க மறந்துருந்தாலும் எழுப்பி கூட்டி வருவாங்கல்ல. ஆமா அதுல வச்சிருந்தா வந்து விழுந்துருமா. அதுல கொண்டு 10 ரூபாய் இவரு வீட்டுல கீழே. ஆமா இதுல கொண்டு 10 வைக்க வேண்டியது. என்னை பத்தா ஏக்கல நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. முதல்ல பப்பனம் வைக்கிற அடுத்த நீங்க மாவரோட எதிர்பார்க்கக்கூடிய அப்புறம் பப்புன் டான்ஸ் இதெல்லாம் பண்ண போறோம். இன்னைக்கு கிளைமேட் ஒரு மார்க்கமா இருக்கு. ஆமா கொள்ளு கொள்ளு நம்ம உடம்பு ஒரு மார்க்கமா இருக்கு. இன்னைக்கு மலையாள படமும் ஆங்கில படமும் எல்லாம் ஓட்டலாம் இருக்கு. என்னப்பா கூட்டம் நல்லா இருக்கு. சரி இன்னைக்கு பரவாயில்ல. இருக்கிற நாடகத்துல இன்னைக்கு தான் கூட்டம் ஓவரா இருக்கு. நல்லா இருக்குல்ல. என்ன ரீல மட்டும் கட் பண்ணாது. அது நீ முழுசா இன்னைக்கு நாச்சு எங்க அந்த கண்ணுல காமி. நீ பார்க்க அசிங்கமான மலையாள படத்துல ஒரு புண்ணிய புராண நாடகத்தை நம்ம இவரன்படி அமைச்சிருக்கீர்கள். அது மிகவும் கண்ணியமான முறையில் நடிப்பதற்காக நாங்க வந்திருக்கோம். ஏன்னா மத்த ஊர் நாடகம்ங்கிறது வேறப்பா. மத்த ஊர்ல வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஆமா வருஷத்துல ஒரு கூத்து வைக்கிறவங்க. ஆமா நம்ம கல்லம்பட்டியை பொறுத்த மட்டும் நாடக ஆட வர்றது வரிசையா கூத்து. ஆமா முதல்ல நாடக ஆட வர்றதுக்கே முதல்ல ஒரு தரம் இருந்தா தான் இங்க வர முடியும். ஆமா தரம் இல்லாம அது கண்டிப்பா கூட்டிட்டு வர மாட்டாங்க. ஆமா இங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நம்மள நம்மளுக்கு வந்து பட்டா போட்ட நிலம் மாதிரி நம்பலாம். ஆமா அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிராமத்துல ஆடுறதுக்கு வந்திருக்கோம்னா காரணம் என்ன? நம்மள கிராமத்துல ஒருத்தர நம்மள எல்லாம் மாத்திட்டாங்க. வீட்டுல ஒருத்தர். ஆமா இங்க வந்து நாடகத்தை எப்படி பாக்குறதுங்கிற கண்ணோட்டத்துல அவங்க வந்திருக்காங்களோ என்னமோ நம்ம எப்படி நடத்துங்கிற கண்ணோட்டத்தோட நம்ம இருக்கிறோம். ஆமா வந்த உடனே வந்து ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க, என்ன மணியாச்சு நீ யாருக்கு உட்காந்துருக்கீங்க அப்படின்னாங்க. என்னன்னா 2000 வருஷமா வாழப்போய் நம்ம ஒரு 10 நிமிஷம் முன்னது ஆக போகுது அவ்வளவுதான். என்ன மத்த ஊர்ல என்ன போனோம்னா என்ன ரொம்ப ரோஜப்பட்டு நாங்க சோறெல்லாம் வேண்டாம் நாங்க உடனே போய் ஆரம்பிக்கிறோம்ப்பா. இங்க நாங்க நாடகத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன உங்களுக்கு திருவிழா சொன்ன மாதிரி எங்களுக்கு திருவிழா சொல்லிருக்காங்க. நாங்களும் வந்து ஒரு வீட்டுல சாப்பிட முடியும். 4 வீட்டுக்கு போய் சொத்த சொத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு 4 வீட்டுல சாப்பிட்டு வந்து நாங்களும் ஆரம்பிக்கிறோமா இல்லையா? எதுவும் யாரும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதை சுருக்கணுமோ யார் யார் எந்தெந்த நேரத்துக்கு வரணுமோ அவங்க அந்தந்த நேரத்துக்கு வந்து சொல்லுங்க. எதை நீட்டணுமோ அதை நீட்டி, எதை சுருக்கணுமோ அதை சுருக்கி பார்க்க வேண்டிய வரையில நான் பாத்துக்கிறேன். என்ன காத்தா பாய் எடுத்துக்கிட்டு வந்துட்டியா? ஏதா பாய் விரிக்க இடம் இல்லையே, எங்கட போய் விரிக்க போற? அது விரிக்க முடியாம தான் உட்காந்து நின்னுகிட்டு இருக்கு. அதான் நீ விரிக்க முடியாட்டி உட்காருதா உங்கட்டு இடம் போட்டு வச்சிருக்க. வாங்கத்தான் வாங்க வாங்க நீ உட்காந்து அது விரிஞ்சு. எங்க பொம்பளை ட்ரெஸ்ஸை விட ஓஞ்சி ட்ரெஸ் சில சில நல்லா உட்காருத்தாங்க. எப்படின்ற கலகல அதான் ஊராட்சி உட்காரு உட்காரு. 10,000 படத்துல வந்தாலும் கலகலன்னு தெரியுமா இல்லையா? உட்காருங்க. அதான் உட்கார்ந்தானே இவ்வளவு சொல்றான் ஊராட்சியிலன்னு சொல்றான். அது ரெண்டும் மீட்டிங் போடுது பாருங்க. அதான் அங்கிட்டு திரும்பி உட்காருத்தா ஊராட்சியில ஊராட்சியில கூத்து இங்கிட்டு நடக்குது. நீங்க அங்கிட்டு திரும்பி என்ன? ஆமா அது நம்ம சொல்றதுக்காக திரும்பல. அது இடத்தை அகலம் பண்ணி சரி அது உட்காந்துனா நல்லா கண்ணெல்லாம் தள்ளி விட்டியாத்தா சேர்த்து அங்க நல்லா இடம் போட்டிருக்கீங்களே. யாருதான் வரப்போகுது இந்த இடத்துக்கெல்லாம்? ஆள் வருதா இல்ல நீ படுக்கிறதுக்காகவே விரிச்சு வச்சிருக்கியா? அந்த படுத்து இருக்கிற கம்பெனி எந்திரிக்கிற கண்டிஷன்ல இருக்கா இல்லையா? அது எங்க இப்படி இல்ல அறம்புறமா இல்ல திரும்புது. சரி வேண்டாம் விட்டுருக்கான், சிரமப்படுத்த வேண்டாம் விட்டுரு. வாழ்க்கை தூங்கட்டும். அது எந்திரிச்சு உட்காந்து எந்திரிச்சப்படுத்த விட தூங்குறதே பெட்ரு. இப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து உட்காந்து இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் எதுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க என்னப்பா ஒரு கேள்வி? நாடகம் நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து கூட்டி வருவாங்க, எதுக்கு உட்கார்ந்து இருக்காங்கன்னு நீங்க கேட்பீங்க. நாடகம் பக்கத்துல வந்து ஆமா நாடகம் ஊருக்கு வைக்கிறாங்க. ஊருக்கு வைக்கிறாங்க. நாடகம் எதுக்கு தான் வைக்கிறாங்க? என்ன சொந்த சொந்தம் வர சொல்லி நல்ல நல்ல கிட்ட சாப்பிட்டு விட்டு வந்து வீட்டுல இடம் இல்லாம சொந்த சொந்தம் நிறைய வந்திருப்பாங்க. அங்க இடம் இருக்காது. ஐயா வந்து படுத்து தூங்கிட்டு ஐயா நீ நல்லது கேட்டு சாப்பிடுறது சரி. இப்ப சுப்பையான எதுக்கு கப்பு வாங்கிட்டு போறாரு? அவர் எதுக்கு சாப்பிட போறாரோ? பங்காளி ரகசியமா கொண்டாந்து சுப்பையான கப்பை கொடுத்து கப்பு எதுக்கு கொடுக்குறாங்க? என்ன நல்லது கேட்டு சாப்பிடத்தேன். கப்பு எதுக்கு
கொடுக்குறாங்க. கப்பு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா நம்ம யூஸ் பண்ண தாண்டா கப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு பேரு யூஸ் அண்ட் த்ரோ தாண்டா. ஆமா, யூஸ் பண்ணமா தூக்கி வேண்டாமா? ஆமா, நம்ம வேலையில யூஸ் பண்ணிட்டு அவன் டாலர் மாதிரி மாட்டிக்கிட்டு தெரியுவாங்க. ஐயா, அதுதான் பிரச்சனை வந்துடுறது. இப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து உட்கார்ந்து இருக்கு. டாலர் வைக்கிறதுக்காக நம்மளை காப்பாற்ற நம்ம குலசாமியை கூப்பிட்டு நம்ம அங்காளி பங்காளிக்கு எல்லாம் விருந்து சொல்லி, மாமச்சருக்கு எல்லாம் விருந்து சொல்லி, அவங்க எல்லாம் பிள்ளை குட்டியோட வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டியாந்து அவங்களுக்கு நல்லது கிட்டதெல்லாம் ஆக்கி போட்டு நல்லது கிட்ட அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷமா இருக்கணும். என்னப்பா நல்லது கெட்டது ஆக்கி போட்டுன்னு சொன்ன சந்தோஷமா இருக்கு. சரி, ரெண்டாவது சொன்னீங்க இந்த நல்லது கெட்டது வாங்கி கொடுத்துன்னு. அது என்ன வாங்கி குடிக்கிறது? ஆனா நீ வேற என்னடா அப்படி இருக்க? இல்ல இப்ப எது வேண்டாம், உங்க ஊர்ல திருவிழா. ஆமா, நீ மாமா வச்சு எங்களுக்கு எல்லாம் விருந்து சொல்ல வர்ற. மாமா நம்ம வர்ற 18ஆம் தேதி கூத்து வச்சிருக்கோம். ஆமா, ஊர்ல திருவிழா. நீங்க பிள்ளை குட்டி எல்லாம் குடும்பத்தோட வந்திருக்க. ஆமா, குடும்பத்தோட பிள்ளை குட்டி எல்லாம் குடிச்சு வந்துருங்க நீ சொல்ற. நீ விருந்து சொல்லி முடிச்சாலும் நாங்க உனக்கு திருப்பி கேட்போம். மாப்பிள்ள நீ விருந்து சொன்னதெல்லாம் சரிச்சா மாப்பிள்ள நீ மறந்துடாம மருந்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அது என்ன பாய்சனா? இல்ல, சரத்து வாங்கி வைடாப்போ. நீ வேற மருந்து இருக்குன்னா தான் விருந்துக்கே ஆளு வர்றாங்க. இல்லன்னா வடிச்ச சோறு அப்படியே தான் கிடக்கும். ஒருத்தர் சோறு நீங்க கூட ஆளு வர்றான் இல்ல. இவ்வளவு எதுக்கு? அடே எங்க விருந்துனாலும் கூட பரவாயில்ல, கேரளத்துக்கு அப்படித்தாயா? அப்படித்தானா? இல்லன்னா படத்தை தூக்க ஒருத்தர் கூட வர மாட்டேன். போனலாம் அப்படியா? எங்க ஊர்ல திருவிழா கொண்டாடி ஏகப்பட்ட திருவிழாவுக்கு விருந்து சொல்லி விருந்துக்கு மளிகை சாமான் வாங்கினது 4500 ரூபாய்க்கு. அப்ப என்னங்க மளிகை சாமான் 4500 ரூபாய்க்கு? பெரிய விருந்தா தான் இருக்கும் பொழுது. ஆமா, 4500 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்கினேன். சரி, 12000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கியிருக்கா. என்னங்க முன்னாங்க 12 3 மடங்கு. வேற என்ன ஒண்ணு சொல்ற? இருக்குன்னா தானே வர்றாங்க. என்னன்ற நம்ம வேலை இந்த கிண்டல கொஞ்சம் கூட சாப்பிட்டு வேண்டியது. நல்லதை சாப்பிடுறதுல போட்டு உழப்பி எடுத்து அம்புட்டு பயில இமிஷப்படுத்தி போடுறது. அது பொதுவாக ஒரு கருத்து. எங்க போனாலும் சொல்றாங்க. உள்ள கருத்து இருக்குல்ல. நம்ம வந்தோம் கூத்தாட வந்தோம், கூத்தாடிட்டு போறதுல பிரச்சனை கிடையாது. சரி, அப்புறம் வேற என்ன பிரச்சனை? அதுவும் அவங்க நிறைய நடிகர்களை பாக்குறாங்க, நிறைய நாடகங்கள் பாக்குறாங்க. ஆமா, ஏதோ வந்த கூத்தடிச்சிட்டு போனா அசிங்கமான 4 வசனங்களை பேசி நம்மளும் கெட்டு அவங்களை இங்கெடுத்து அப்படியெல்லாம் போகலாம். 4 நல்ல கருத்துக்களை பேசிட்டு போகலாம். இப்ப உலகத்துல பொதுவான கருத்து என்னன்னா, எங்க பார்த்தாலும் ஆம்பளை எல்லாம் குடிக்கிறாங்க, குடிச்சுட்டு இமிஷப்படுத்துறாங்க, குடிச்சுட்டு இமிஷப்படுத்துறாங்க. இது பொதுவான கருத்து. ஏன்னா நாட்டுல ஒரு பிரச்சனை சொன்னாங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொன்னாங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தாங்களா வளர்க்கலையான்னு தெரியல. சரி, வீட்டுக்கு ஒரு குடிகாரனை வளர்த்து வச்சிருக்காங்கடா. இப்ப நாட்டுல எந்த வீட்டையாவது குடிகாரம் இல்லாத வீடு ஏதாவது வீடு இருக்காயா? யாராவது கையை தூக்கணும் எவனோ ஒருத்தர் தெரியாம குடிக்கிறான்னு அர்த்தம். எல்லா வீட்லயும் குடிகாரம் இருக்கத்தே செய்யறாங்க. நம்ம வீட்டு இருக்குங்க, நம்ம வீட்டு குடிகாரம் இருக்கத்தானே செய்யறேன். ஐயா குடிக்கிறான் ஆம்பளை எதுக்கு குடிக்கிறான்? ஐயா இந்த நாட்டுல இப்ப யாருக்கு மரியாதை நினைக்கிறேன்? படித்தவருக்கு. ஒரு காலத்துல இந்த நாட்டுல படிச்சவங்க இருக்கா மரியாதை. ஒரு காலம் இல்லங்க, எப்பவும் படிச்சவனுக்கு தாங்க மரியாதை அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா? சரி, இப்பெல்லாம் படிச்சவனுக்கு மரியாதை கிடையாது. பாருங்க, யாருக்கு தான் மரியாதை? நல்லா குடிச்சவனுக்கு தாண்டா மரியாதை. என்னங்க பேசுறீங்க? ஏலே படிச்சவன் இப்படி ரோட்ல நடந்து போவேன். சரி, அது ஏதோ ஒரு சிந்தனையில அறிவு சிந்தனை. ஆமா, வண்டி வர்றதை கவனிக்காம நமக்கு ரோட்டை கிராஸ் பண்ணி கொடுக்கும். இந்த வண்டி ஓட்டி வர டிரைவர் கண்டிக்கலாம் அவனை பேசுற பேச்ச பார்க்கணும். ஏன் வழக்கன்னு படிக்க மாட்டேங்கிறான், ஊட்டி மோரே மரம் சாவுகிறாக்கி வீட்டுல சொல்லிட்டு வந்தீங்க, ஓரமா போய் தொலைஞ்சலாம். இது படிச்சவனுக்கு கிடைக்கிற மரியாதை. நீ வேற யாரையும் திட்டு நினைக்கிறியா? கோபமா திட்டுற மாதிரியே இருக்குது. படிச்சவங்க திட்டுறதுறாங்க, சாரைய பேசுற மாதிரி. இதே குடிச்சவன் வருவேன். சரி, நடு ரோட்ல அப்படி ஆடு வாரத்துல நிக்கி 8 மாலை வேண்டிய எங்க பஸ் போக சொல்லு பாப்போம். பஸ் நிக்கும்டா அறப்பறலாங்க. எதுக்கு மரியாதை? யாரு சாதாரண ஆளா நிக்கிறாரு? இந்த நாட்டினுடைய குடிமகன் தான். இந்த நாடை இப்ப எவன் காப்பாத்துறான்ற? சரி, எவனுமா காப்பாத்துறான்? யாரு காப்பாத்துறது? 20,000 கோடி ரூபாய் வருமானம் எதுல வருதுன்னா குடியார பயில வச்சுதான்டா வருது. அவைக்கிற வச்சுட்டு இப்ப நாடே ஓடிக்கிட்டு இருக்கு. வேற என்ன அப்புறம் அவனுக்கு தான் மரியாதை இருக்கும். அவன் ஆடுற பார்த்தா வண்டி அறப்பறலாம் நிப்பாட்டி டிரைவர் கண்டிட்டு இறங்கி ஒடியாருவாங்க. நானும் அப்படித்தான் நினைச்சேன். சரி, டிரைவர் கண்டிட்டு ஒடியார வேகத்துக்கு இன்னைக்கு இந்த குடியார போட்டு வெளுக்க போறாங்க நினைச்சுக்கிட்டு குடியார குடியாந்த வேகத்துல இந்த குடியாரனை பார்த்துட்டு தலைவா நீங்க ஏன் வண்டி தான் கிடைச்சிச்சா தலைவா? என்னங்க இப்படி கும்பிடுறீங்க? தலைவா நீங்க எல்லாம் வெளியே வரலாமா தலைவா? நாங்க பிள்ளைகுடிக்காரன் குழப்பு தலப்பு நடத்தின தலைவா. நான் கூட காசுல ஒரு 40 ரூபாய் தர்றேன். படி காசுல இன்னொரு கட்டிங் சாப்பிட்டு ஓரமா படுத்துங்க தலைவா. நாங்க பொழப்பு பார்க்கணும் தலைவா. குடிச்சவனுக்கு தலைவர் பட்டம், படிச்சவனுக்கு வெண்ண பட்டம். மசுறல தாண்டா உருப்படும் இந்த நாடு.
இந்த கெதில போய்கிட்டு இருக்கு. நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற படிச்சவனுக்கு தான் மரியாதைன்னு. அதான் குடிக்கிறான் குடியானப்பா இனிமேல் சொல்ல மாட்டேன். குடிக்கிறான்னு பொதுவா எல்லாரும் சொல்றாங்க. ஒரு ஆம்பளை எதுக்குடா குடிக்கிறான்? என்னங்க சந்தோஷம்னாலும் குடிக்கிறீங்க, சலிப்பு வந்தாலும் குடிக்கிறீங்க, உதவாக போனாலும் குடிக்கிறீங்க, உதைக்க போறதுக்கு குடிக்கிறீங்க. குடிக்கிறீங்கன்னா நான் குடிச்சிட்டு வந்த மாதிரி இல்லங்க, குடிக்கிறாங்க அப்படி குடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் குடிக்கிறாங்க. ஒரு ஆம்பளை எதுக்கு இப்ப குடிக்கிறான்? எதுக்கு ஒரு ஆம்பளை குடிக்கிறாங்க? அதுக்கு காரணம் என்ன? பெத்த ஆத்தாமார்கள். நீங்க குடிக்கிறதுக்கு தாய்க்கு வந்தா கிடைச்சிச்சு. அவங்க தானே போய் கடையில வாங்கி வந்து இத குடிச்சுக்கிட்டு. அப்படி இல்லடா, அந்த காலத்து தாய்மார்கள் புள்ள வளர்த்தாங்க. அந்த காலத்து தாய்மார்கள் என்ன பண்ணாங்க? தன்னுடைய இளமையை போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய அழகிய கெட்டு போனாலும் பரவாயில்ல, பிள்ளைய நல்லா ஊட்டமா வளர்க்கறதுக்காக அந்த காலத்து தாய்மார்கள் 5 வயசு 6 வயசு வரைக்கும் பிள்ளைக்கு பால் கொடுப்பாங்க. சரி, அப்ப தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்த பிள்ளைங்க தாய் பாசத்தோட இருந்துச்சு, தாய் நாட்டின் மேல பாசத்தோட இருந்துச்சு, தாய் மொழியின் மேல பாசத்தோட இருந்துச்சு. இப்ப இருக்க பொம்பளை அப்படியே கொடுக்குது. அப்புறம் என்ன 3 மாசம் 4 மாசம் கூட பால் கொடுக்கறது கிடையாது. அதுக்கு மேல அதுகளுக்கு பால் ஊறுறது. அதுகளே பள்ளிக்கூடத்துக்கு போறப்ப 2 இட்லியை வச்சு டிஃபன் பாக்ஸ்ல ஆட்டிக்கிட்டு போகுது. அப்புறம் மசுரலையா பால் ஊறும்? ஆமா, 4 மாசத்துல பிள்ளை பராபரான்னு கத்த ஆரம்பிச்சா போய் பவுடர் பாலை வாங்கி கொண்டாந்து குளிக்கி, ஆமா பாட்டுல ஆமா ஒரு லப்பரை மாட்டி பிள்ளை வாயில லப்பரை தள்ளி விட்டு பிள்ளை கையில பாட்டில கொடுக்க வேண்டியது. சரி, அவன் 5 மாசத்துல முடிக்கிற பாட்டு ஆஹா நம்ம ஆத்தால எப்படி மறக்க கூடாதோ அது மாதிரி ஆத்தா கொடுத்த பாட்டிலையும் மறக்கப்படாதுன்னு மண்ணுக்குள்ள